திவ்யா ஒரு விஷம் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் வந்து தெரிஞ்சது. அவகிட்ட ஒரு கைண்ட்னஸ் இல்ல, ஒரு ஹியூமனிட்டி இல்ல, ஒரு ஈவில்னஸ், ஒரு டெவில்னஸ் இருக்கு அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க. ஸோ, அப்போ திவ்யா சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவ வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ, அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, சாண்ட்ராக்கு அவங்க குடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, சாண்ட்ரா எப்பயுமே ஒரு டாஸ்க் குடுத்தா, அத வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா அதில இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போவாங்க. ஆனா, இந்த டாஸ்க்ல வந்து பெருசா அவங்க கிரேஸ்ஃபுல்லா வந்து அவங்கள பார்க்கல அப்படின்னு சொல்லி, அவங்கள வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க. ஸோ, இப்போ இந்த ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு வந்து செம அப்செட்டு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த வந்து விஜே பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அவ வந்து திவ்யா வந்து காத்துட்டு இருக்கா, அவளோட வெஞ்சன்ஸ எப்போ கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த வாரமே அவ கொட்டணுமா அந்த ஒரு வெஞ்சன்ஸ. அவனால அடக்க முடியல அந்த ஒரு வெஞ்சன்ஸ. அதனால தான் இப்போ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொட்டிட்டா. இந்த டைம் வந்து ஏதோ அ இந்த டைம் எப்படியாவது வந்து அவள பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், இல்ல வெளிய அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இத ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கா. ஸோ யோசிச்சு பாரு பிரஜனும் நானும் எவ்வளோ நம்புனோம் அவள அப்படிங்கிற மாரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து போணும்னு அவளுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம். அந்த லாஸ்ட் வீக்கே வந்து யார் வெளிய போணும் அப்படின்னு கேட்கும்போது, என் பேர சொன்னப்பவே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அவ மனசுல எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி விஜய் சேதுபதி ஒரு நாள் சொன்னாரு. அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போவே எனக்கு வந்து புரியாம போயிடுச்சு. அன்னைக்கு வந்து அ நானும் அவளும் வந்து வெளிய உட்காந்துட்டு இருந்தப்போ, லாஸ்ட் வரையும் வந்து நான் டேப்லெட் போடவே இல்ல. சாரி அவ வந்து டேப்லெட் போடவே இல்ல. ஸோ அப்போவே வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. அப்போ எதுக்கு அவ்வளோ ட்ராமா பண்ண அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து இதுக்கு மேல அவ கூட சுத்தமா பேச விருப்பமே இல்ல. பிரஜின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அவ குறி வந்து பிரஜின் என்ன அனுப்புறது தான் வந்து அவளோட குறியே. ஸோ இப்போ வந்து பிரஜின் அனுப்பிச்சுட்டா, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அவ வந்து ஒரு விஷம் அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். சாண்ட்ரா எப்போ போவான்னு நீ வெளிய சொன்னியோ, அப்போவே வந்து நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ கன்னிங்கா ஒரு கைண்ட்னஸே இல்லாம, ஒரு ஹியூமனிட்டியே இல்லாம, ஒரு ஈவில்னஸோட, ஒரு டெவில்னஸோட வந்து நீ இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க விஜே பார்வதி கிட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் போய் திவ்யாவுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியும் வெளிய வந்து பொண்டாட்டி இங்க உட்காந்துட்டுருக்கும்போது வேற பொண்ணுக்கு வெளிய குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி தப்பா போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சும், அந்த இடத்துல வந்து அவ மேல இருக்கிற கன்சர்ன்ல வந்து நான் வந்து அவளுக்கு யாரும் குடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி பிரஜின வந்து குடுக்க சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து அவள பார்த்துக்கிட்டா, இந்த இடத்துல வந்து அவ பிரஜின் போனதுக்கு அவ்ளோ ஹேப்பியா வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா அவ. இப்போ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவ பிரஜின் போயிட்டாரேன்னு வருத்தப்பட்டாரா? இல்லவே இல்லல்ல. அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் பத்தி பேசுறாங்க. விக்ரமுக்கெல்லாம் வந்து நான் எப்போ அழுகணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தான் அவன். அதுக்கப்புறம் ரம்யாவ நம்பியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் வந்து சொல்ல முடியாது. எனக்கு இந்த வீட்ல இருக்கிற தைரியமா கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னா, பார்வதி நீ மட்டும் தான் எனக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதியும் வந்து அவங்க பக்கம் இருந்து ஆமாமா நல்லா கூட இருந்தே வந்து குழிப்பறிச்சுட்டா அவ அப்படிங்கிற மாரி வந்து பார்வதி அவங்க ஸ்டைல்ல ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.